வணக்கம் and welcome to my channel. This is Afrin. இந்த வீக்கெண்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் மட்டன் ரெசிபி. கோலா உருண்டை எப்படி வீட்டிலேயே செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மட்டன் கொஃப்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரொம்ப சிம்பிளுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் ரெசிபி, நல்ல ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. ஸோ இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். 3/4 கிலோ மட்டனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வேணுங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக வேணுங்கிறதுக்காண்டி வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்க போகிறேன். அரை மூடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை ஒரு பவுல் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு 7 பல் சேர்த்துக்கிறேன். 7க்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மெல்லு டாமினேட் பண்ணும். கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கலாம். பட்டை பெருசாக இருந்தால் 4, சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், வறுக்காத கசகசா. பொட்டுக்கடலை 200 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இந்த 200 கிராம் பொட்டுக்கடலை எதுக்குன்னா நமக்கு நல்லா மட்டன் பால்ஸ் வரணும், அதுக்காண்டி. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகா வத்தல் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ் டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூன் அளவு தான் நான் சொல்கிறேன். பொட்டுக்கடலையை நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசாவை சேர்த்தே அரைச்சிடலாம். பூண்டு மட்டும் கடைசியாக ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். அதோட ஈரப்பதம் மற்ற இதை பவுடராக விடாது. ஸோ இந்த மசாலும் ரெடி ஆகிடுச்சு. மின்ஸ்டு மீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மட்டனை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ண மட்டனை யூஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மட்டனோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எங்கள் நானியோட ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு நிறைய கிடைக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது எங்கள் பாட்டி தான். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதை நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மட்டன் கோலா உருண்டை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜென்ரலாக வயசானவங்களுக்கு கடிக்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கோலா உருண்டை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம மெயினாக சாம்பார் அந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் செய்கிறப்ப சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மட்டன் கோஃப்தாவை நம்ம குழம்பா கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பால்ஸ் முங்குற அளவுக்கு எண்ணெய் சூடானதுமே இதை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்துடும் இந்த மட்டன் பால்ஸு. ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. சிம் ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கீழெல்லாம் பிடிக்காது. ஸோ நல்லா ரோஸ்டாகி இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கோலா உருண்டையில் பார்த்திங்கன்னா அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. மட்டனில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆஃப்ரின்ஸ் குக் ஹவுஸையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மட்டன் கோஃப்தா நாங்கள் ஜென்ரலாக நோம்பு கஞ்சி செய்கிறப்பெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குவான்டிட்டியில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye and take care.